ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உக்ரைன் மீது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியிருக்கு. இதுவரை ஒரே இரவில் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்ட முதல் இடம் அப்படின்னு சொல்லலாம். பரவலான தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உள்பட குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மற்றும் டஜன் கணக்கானவர்கள் மற்றும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் தலைநகர் கீவ் போரின் மிக கடுமையான தாக்குதல்களில் ஒற்றை சந்தித்த ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகள் ரஷ்யா வந்து புறக்கணிச்சுட்டு தான் வருது. ரஷ்ய தலைமையின் மீது உண்மையிலே வலுவான அழுத்தம் இல்லாமல் இந்த கொடுமையை தடுக்க முடியாது அப்படின்னு உக்ரைன் ஜனாதிபதி வந்து கூறியிருக்காங்க. அமெரிக்காவின் மௌனம் புதினை ஊக்குவிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் ஜெலன்ஸ்கி மேலும் கூறியிருக்காங்க. ரஷ்ய தலைவர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வமாக இருப்பதாக கூறிய ட்ரம்ப் அவர் மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக இது மேலும் கூறினார். ரஷ்யா இந்த போரை இழுத்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கொலைகளை தொடர்கிறது என்று அவர் கூறியிருக்காங்க. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. கீவ் பகுதியில் 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மற்றும் 16 பேர் காயமடைஞ்சிருக்காங்க என DSNS வந்து தெரிவிச்சிருக்கு. கியேவில் உள்ளூர் அதிகாரிகள் 11 பேர் காயங்கள், பலர் தீ விபத்துகள் மற்றும் ஒருவர் தங்குமிடம் உட்பட குடியிருப்புகள் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. இரு நாட்டு இராணுவத்திலும் முக்கியமாக போர் புரிந்து வரும் சூழ்நிலை உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் முதன்முறையாக துருக்கியில் கடந்த வாரம் நேரடியாக பேச்சு நடத்தினாங்க. 2 மணி நேர பேச்சின் முடிவில் இரு நாட்டு போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன்படி நேற்று முன்தினம் முதல் இரு தரப்பிலும் போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலை தான் ரஷ்யா மாஸ்கோ உள்ளிட்ட பல இடங்களில் உக்ரைன் இராணுவ ஏவுகணை வாயிலாக தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான என சந்தேகம் எழும்பியிருக்கு. இந்த நிலையில் உக்ரைன் நகரங்கள் முழுவதும் 367 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கு. ரஷ்யா ஏவிய 266 ட்ரோன்கள் மற்றும் 45 ஏவுகணைகளை உக்ரைன் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.